வணக்கம். டாக்டர் ஜெய வெங்கடேஷ், ஆர்த்தோபெடிக் சர்ஜன். குழந்தைங்களில் வர்ற முழங்கால் வலி. அது என்னோடய குழந்தை வந்து டெய்லி நைட்டு கால் வலிக்குதுன்றான், கால் பிடிச்சி விட சொல்கிறான். பாப்பா வந்து முன்னாடியெல்லாம் நல்லா ஓடி ஆடி விளையாண்டுருந்தா, இப்போ வந்து எதுவும் விளையாட போனோம், டான்ஸ் கிளாஸ் போனோன்னா வலிக்குதுன்னு சொல்கிறா. அது என்னன்னே தெரியல. இல்லை வந்து சைக்கிள் ஓட்டுறதுலாம் முன்னாடி நல்லா ஓட்டுவாங்க, இப்போ சைக்கிள் ஓட்டினாலே வலிக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி வந்து இந்த முழங்காலில் குழந்தைங்களுக்கு வலி வர்றது, அது வந்து சாதாரணமாகவே வர்றது தானா, இல்லை எந்த மாதிரியெல்லாம் வலிகளை வந்து நீங்கள் மருத்துவரை போய் அணுகணும், டாக்டர் டெஸ்ட் பண்ணி பார்க்குறது, என்ன கண்டிஷன் இருந்தால் பார்க்கணும். ஸோ அது என்னென்னலாம் வகைகள் இருக்குது என்னன்றதை தெளிவாக சொல்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். யாருக்காவது தெரிஞ்சவங்களுக்கு இந்த மாதிரி குழந்தைங்களில் வலி இருந்தால் அது சாதாரணமானது தானா, இல்லை வேறு ஏதாவது சிவியரான பிரச்சனைக்கான அறிகுறியா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம ப்ராடாக பார்த்தோம்னா இந்த மாதிரி காலில் குழந்தைங்களில் வர வலியை ஒரு 4 விதமாக கேட்டகரைஸ் பண்ணலாம், பிரிக்கலாம். ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட்டு காமனாக இருக்கிறது வந்து ஓவர் யூஸ் அல்லது இன்ஜுரி ரிலேட்டட். அதிகமாக ஸ்ட்ரெயின் பண்ணி ஓவராக பண்ணுறதுனால வலி வர்ற குரூப் இது ஓவர் யூஸ் இன்ஜுரி. செகண்ட் குரூப் பார்த்திங்கன்னா நியூட்ரிஷனல் டிஃபிஷியன்சி, ஏதோ ஒரு சத்து குறைபாடுனால தேவையான அதுக்கான ஸ்ட்ரென்த் இல்லாதனால வலி வர்றது. மூணாவது வந்து இன்ஃபெக்ஷன் அல்லது இன்ஃப்ளமேஷன், ஒரு கிருமினாலேயோ இல்லை ஒரு விதமான ஒரு வாதம் மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்து அதனால் வலி வரலாம். அதுக்கப்புறம் இருக்க கேட்டகரி பார்த்திங்கன்னா கன்ஜெனிட்டலாகவே பிறவியிலே வந்து அந்த கால் ஏதாவது ஒரு பக்கம் வீக் ஆகியோ, இல்லை ஒரு அதுக்கான தேவையான உள்ளே இருக்க ஜவ்வுகள் தசைகள் ஒழுங்காக வளராமல் இருந்தாலும் இந்த மாதிரி வரலாம். இப்போ இதில் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். எந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் குழந்தைங்க எப்படி சிம்டம்ஸ், எப்படி அறிகுறிகள் இருக்கும், அதுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா ஓவர் யூஸ் இன்ஜுரிஸ் அல்லது இந்த வளர்கிறப்ப இருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 8 வயசுலேருந்து ஒரு 12 வயசு வரைக்கும் இருக்க குழந்தைங்களில் ரொம்ப காமன். அதாவது அந்த க்ரோத் ஸ்பர்ட் அப்படின்னு நடக்கும். அதாவது அந்த போன் முழங்கால் கிட்ட தான் வந்து இப்போ ஆக்சுவலாக வளர்ச்சியே பார்த்திங்கன்னா கால் வந்து இப்போ உயரம் ஒரு வருஷமும் 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் வளர்கிறாங்கன்னா அந்த வளர்ச்சியே வந்து முழங்கால் பக்கத்தில் தான் நடக்குது. புது எலும்புகள் ஃபார்ம் ஆகிறது முழங்கால்லேருந்து மேலே தொடையும், முழங்கால்லேருந்து கீழே காலும் வளர தான் குழந்தைங்க வளர்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல தான் அந்த க்ரோத் பிளேட் இருக்குது, எபிஃபைசிஸ் அப்படின்ற க்ரோத் பிளேட் இருக்குது. அதனால் அந்த க்ரோத் பிளேட்டில் எக்ஸசிவ் ஸ்ட்ரெயின், அதாவது நீங்கள் டான்ஸ் கிளாஸு, ஸ்போர்ட்ஸ் பிடி கிளாஸு, ஜிம்னாஸ்டிக்ஸு, ஸ்கூலில் பிடி கிளாஸுன்னு எல்லாமே ஒரு ஓவராக இது பண்ணுறதுனால ஒரு சில குழந்தைங்களுக்கு அந்த க்ரோத் பிளேட்டில் வளர்கிற டயத்தில் வலி வரலாம். இது வந்து ஓவர் யூஸ்னால் வர்ற வலி, சரிங்களா? இந்த மாதிரி இருக்கிறது ஒரு சில குழந்தைங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த முழங்காலுக்கு கீழே அந்த பெட்டலான்ற அந்த சின்ன சிப்பி எலும்பு போய் சேர்கிற இடத்துல திருப்பி ரிப்பீட்டட் புல்ஸ் ஓடுறது, குதிக்கிறது, அந்த கால் வந்து நீட்டி மடக்கி நீட்டிகிட்டே இருக்கனால என்ன ஆகும்னா அந்த பெட்டலா இருக்கிற இடத்துல அங்கே இருக்க ஒரு அப்போஃபைசிஸ்மாங்க, பெட்டலார் அப்போஃபைஸ், அந்த இடத்துல ரிப்பீட்டடாக புல் பண்ணுறதுனால ஆஷ்குட் ஷாட்லர்ஸ் டிசீஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. அது என்னென்னா ரொம்ப ஓவராக ஸ்ட்ரெயின் பண்ணுறதுனால வளர்கிற எலும்பு வந்து ரொம்ப திருப்பி புல் பண்ணுறதுனால அந்த இடம் கொஞ்சம் வீங்கிடும். காலோட ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா கால் வந்து லேசாக தொட்டு பார்த்தோம், ஈவன் பார்த்தாலே கொஞ்சம் வீங்கி இருக்க மாதிரி தெரியும். அந்த இடத்துல தான் எனக்கு வலிக்குதுன்னு குழந்தைங்க கரெக்டாக சொல்லுவாங்க, வலி இருக்குன்ட்டு. ஸோ அது இருந்துச்சுன்னா 2-3 வாரத்துக்கு வந்து ஒன்றும் ஸ்ட்ரெயின் பண்ணாமல் இருக்கணும், ஐஸ் பேக்ஸ் வச்சுக்கணும், கொஞ்சம் அந்த எந்த மாதிரி ஜம்பிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் கொஞ்சம் குறைக்கணும். இப்படி பண்ணுறப்பவே என்ன ஆகுனா அந்த ஒரு இரிட்டேஷன், அந்த ப்ரெஷர் புல் இல்லைன்னா அந்த ஆஷ்குட் ஷாட்டர் டிசீஸுங்கிறது அது செல்ஃப் லிமிட்டிங் கண்டிஷன். அதுவாக வந்து ரெஸ்ட் எடுத்தாலே, விளையாடாமல் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காமல் இருந்தாலே அதுவாகவே சரியாயிடும். இது ஓவர் யூஸ்னால் வர்றது. இதுலேயே இன்னொரு கண்டிஷன் இருக்குது, ஓசிடி அப்படின்னு சொல்லிட்டு, ஆஸ்டியோகாண்ட்ரைட்டிஸ் டெசிகன்ஸ் அப்படின்ட்டு. இது என்னென்னா அந்த கார்ட்லேஜ் குருத்து எலும்பு, முழங்கால் மெயினாக அந்த ஃபீமரோட அந்த குருத்து எலும்பு ரிப்பீட்டட் ஸ்ட்ரெஸ்னாலேயோ ஒரு சின்ன இன்ஜுரினாலேயோ என்ன ஆகும்னா லேசாக வந்து அது டிட்டாச் ஆயிரும். அது ஒட்டி நார்மலாக இருக்க வேண்டிய இடத்துலேருந்து ஒரு சின்ன பகுதி மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். ஒரு நாள் அடிபட்டும் வரலாம், இல்லைனா கொஞ்சம் கொஞ்சமாக அது ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் அந்த மாதிரி அடுத்தடுத்த ஸ்டேஜில் அப்படியே டிட்டாச் ஆகி வந்துடலாம். இது பேர் ஆஸ்டியோகாண்ட்ரைட்டிஸ் டெசிகன்ஸ். சில சமயம் இந்த ஆஸ்டியோகாண்ட்ரைட்டிஸ் டெசிகன்ஸ் வந்து அது தீவிரமாக இருந்ததுன்னா அது ஒரு கிளாசிஃபிகேஷன் இருக்குது, எந்த ஸ்டேஜ்லேருந்து எந்த ஸ்டேஜ் வரைக்கும் இருக்குன்ட்டு. அந்த படி ரொம்ப சிவியராக இருந்ததுன்னா சர்ஜரி கூட தேவைப்படலாம். ஆர்த்ரோஸ்கோப்பி மூலமாக அந்த டிட்டாச் ஆகி வந்த கார்ட்லேஜை திருப்பியும் ரீஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படலாம்.
ஸோ இதெல்லாம் வாஸ்ட் மெஜாரிட்டி ஆஃப் த குழந்தைங்களுக்கு இருக்கிறது ஓவர் யூஸ். அது மைல்டாக ரெஸ்ட் எடுத்தாலே சரியாயிரும். ஒரு சிலருக்கு மட்டும்தான் இந்த அட்வான்ஸ்டு டெஸ்ட் பண்ணுறது ப்ளஸ் ஸ்கேன் எடுக்கிறது அதெல்லாம் ஒரு சிலருக்கு தான் தேவைப்படும். இது ஒரு கேட்டகரி. இப்போ செகண்ட் கேட்டகரி என்னது, நியூட்ரிஷனல் டிஃபிஷியன்சி, சத்து குறைபாடுகள். அப்படி என்ன சத்து குறைபாடு, நல்லா தானே ஃபீட் பண்ணுறேன் அதுன்னு நீங்கள் சொல்லலாம். இருந்தாலுமே நம்ம இந்தியா லெவலில் நிறையா அந்த ரிசர்ச் ICMR அதிலெல்லாம் பார்த்ததில் நிறைய குழந்தைங்களுக்கு வந்து அனீமியா இருக்குது, இரத்த சோகை இருக்குது, இந்த விட்டமின் குறைபாடு, விட்டமின் D குறைபாடு இருக்குது. ஸோ அதனால் அதில் என்ன ரிக்கெட்ஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன். ரிக்கெட்ஸ்னால் என்னென்னா, ஒரு சிலர் நியூட்ரிஷனல் ரிக்கெட்ஸ் காமன், ஒரு சிலருக்கு அவங்க பாடியிலேயே வந்து அந்த மெட்டபாலிசமில் ஏதாவது மாற்றங்கள் இருந்துச்சுன்னா என்சைம் டிஃபிஷியன்சினால ரிக்கெட்ஸ் வரலாம். எய்தர்வே எப்படி இருந்தாலும் இந்த சத்து குறைபாடுகள் இருந்துச்சுன்னா குழந்தைங்கள் வந்து வளர்கிற குழந்தைக்கு நிறையா அந்த தேவையான சத்துக்கள் தேவை. அது இல்லைன்ற பட்சத்தில் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ஆக்டிவிட்டீஸ் பண்ணால் அவங்களுக்கு வலி வரலாம். இது வந்து ரிக்கெட்ஸாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சிட்டா நல்லது. ஏன்னா அவங்க வளர 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 இந்த கம்மியான கால்சியம், இந்த ஸ்ட்ரென்த்து கம்மியாகவே வளர்ந்தால் ஒரு எலும்புமே வந்து கொஞ்சம் மாறுதலாக வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு விழா எலும்புகள் வந்து கொஞ்சம் ஒரு ப்ரொட்ரூட் ஆகி வர்றதுக்கோ, இல்லை கால் வந்து கொஞ்சம் வளையிறதுக்கோ, இங்கே மணிக்கட்டு வந்து கொஞ்சம் ப்ராடாக இருக்கிறதுக்கோ, இந்த மாதிரி வந்து வர்றது. அந்த ஏன்னா ஒன்ஸ் வளர்ந்துட்டால் அது அப்புறம் அவங்களுக்கு அப்படியே தங்கிடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன தான் விட்டமின் கொடுத்து எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணாலுமே அது வளர்ந்துறப்ப எப்படி இருக்கோ அந்த ஸ்டேஜில் அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடும். அதனால் மெயினாக வந்து இந்த ரிக்கெட்ஸ் இருந்தால் நாக் நீஸ் இருக்கா, பவுல் லெக்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு திருப்பி இதுக்கு ரொம்ப அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு அதுதான் காரணம். அதனால் குழந்தைங்க வலி இருக்குதுன்னு சொல்லி லேசாக உங்களுக்கு ஒரு 4-5 வயசு ஆயிடுச்சு ஆனாலும் கால் வளைவு இருக்குது, இல்லை 6-7 வயசுக்கு அப்புறம் கால் வளையிற மாதிரி இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு தடவை நீங்கள் டாக்டர் பார்க்கணும். நல்ல ஊட்டச்சத்தான உணவு வகைகள் கொடுக்குறதும் ரொம்ப முக்கியம். ஏன்னா நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி வந்து ரிக்கெட்ஸ் இல்லாமையே கூட சும்மாவே குழந்தைங்களுக்கு வந்து அந்த தசைகள் வந்து ரொம்ப தளர்ச்சியாக இருக்கனால அவங்களால எல்லா குழந்தைங்களோட சேர்ந்து ரொம்ப ஒரு உற்சாகத்தில் விளையாண்டுருவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் வலி இருக்கும். அதுக்கப்புறம் இல்லை என்னால் முடியலன்னு சொல்கிறது உண்டு. ஸோ இது செகண்ட் கேட்டகரி. இப்போ இதுக்கு அடுத்து மூணாவது பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷன் அல்லது இன்ஃப்ளமேஷன். இன்ஃபெக்ஷனாக தெரியும், ஒரு தொற்று, கிருமி தொற்று மாதிரி. ஏதாவது டிபி தான் ரொம்ப காமன் நம்ம ஊரில் வந்து. நம்ம என்வாயர்மெண்ட்டு சுற்றுப்புறச்சூழலில் டிபி கிருமிகள் இருக்கிறதுனால அந்த பிரைமரி காம்ப்ளெக்ஸ் மாதிரி நெஞ்சில் வரலாம். அது வந்து ரத்தம் மூலமாக பரவி முழங்காலுக்கோ இடுப்புக்கோ போகிறது வாய்ப்பு இருக்குது. அந்த BCG தடுப்பூசியெல்லாம் போடாமல் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி டிபி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை வீட்டில் யாருக்காவது பக்கத்தில் யாருக்காவது இருந்து அது இருமல் மூலமாக குழந்தைங்களுக்கு ட்ராப்லெட்ஸ் மூலமாக வந்து அதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் இருக்குது. இது டிபிங்கிறது ஸ்லோவாக தான் தெரியும், திடீர்னு ஓவர் நைட்டில் தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக 2 வாரம் 3 வாரம் 1 மாதம்ன்ட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கால் வலிக்கும், லேசாக வீங்கும், குழந்தை வந்து நடக்க ஊன்றது கஷ்டப்படுவான், அந்த மாதிரி இருக்கும் டிபி இன்ஃபெக்ஷன். இன்னொரு இன்ஃபெக்ஷன் பார்த்திங்கன்னா செப்டிக் ஆர்த்தரைட்டிஸ். செப்டிக் ஆர்த்தரைட்டிஸுங்கிறது இது வந்து சீல் பிடிச்சி ஒரு மாதிரி ரொம்ப ட்ரமாட்டிக்காக இருக்கும். திடீர்னு ஒரு 2-3 நாளுக்குள்ளேயே ஃபஸ்ட்டு வலிக்கும், அப்புறம் அந்த இடம் வீங்கும், செவந்து போயிடும், உடம்பெல்லாம் ஃபுல்லாக சில்ஸு, ஜுரம் ரொம்ப வரும், காலே ஊன மாட்டாங்க குழந்தைங்க, தூக்கிட்டு தான் வர மாதிரி ஆயிரும். வந்து பார்த்தாலே முட்டி தொட்டு பார்த்தா சூடாக இருக்கும், ஒரு மாதிரி கொலன்னு இருக்கும். ஒரு நீடில் சிரஞ்சு எடுத்து உள்ளே போட்டு எடுத்தோம்னா அப்படியே பஸ் வரும், சீல் வரும். ஸோ அப்படின்னா இது செப்டிக் ஆர்த்தரைட்டிஸ். செப்டிக் ஆர்த்தரைட்டிஸ்ங்கிறது ஒரு சீரியஸான கண்டிஷன். உடனடியாக அதை வந்து ஆப்ரேஷன் பண்ணி அதை க்ளீன் பண்ணினா தான் அந்த முழங்காலை வந்து காப்பாற்ற முடியும். இல்லைன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எலும்பு அரிச்சிரும். அது வந்து அப்புறம் வாழ்நாள் ஃபுல்லாக அது அந்த கால் வந்து ஒரு ஆர்த்தரைட்டிஸ் வந்த கால் வலியோடு தான் குழந்தை ஊனமான மாதிரி ஆயிரும். ஆனால் அந்த மாதிரி வந்து அடிப்படாமல் ஒரு திடீர்னு கால் வலி, ஜுரம், நடக்க முடியல, அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா டிலே பண்ணாமல் டாக்டர்கிட்ட பார்த்துடணும். இது வந்து வேறு எங்கேயாவது ஒரு காயமாக இருந்து அது கூட அங்கே வரலாம். வேறு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சீல் பிடிச்சி டான்சிலோ இல்லை வேறு மாதிரி இன்ஃபெக்ஷன் இருந்து அது கூட ரத்தம் மூலமாக முழங்காலில் போய் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக வீக்காக இருக்க குழந்தைங்களில் அந்த மாதிரி வரலாம். தெரியாமல் வந்து கால் வீங்கியிருக்கு, வலி மாத்திரை கொடுத்தேன், இந்த கட்டு போட்டன்ற மாதிரி இந்த கண்டிஷனில் விட்டால் அது காலுக்கு வந்து கஷ்டம், பாதிப்பு வந்துடும். இன்னொன்று இது வந்து இன்ஃபெக்ஷன், டிபி அண்டு செப்டிக் ஆர்த்தரைட்டிஸ். இன்னொரு கண்டிஷன் வந்து இன்ஃப்ளமேட்ரி ஆர்த்தரைட்டிஸ். இன்ஃப்ளமேட்ரி ஆர்த்தரைட்டிஸ்னால் எப்படி பெரியவங்களில் வந்து இந்த முடக்குவாதம் அல்லது சரவாங்கின்னு சொல்கிற ருமட்டாய்டு ப்ராப்ளம், அது வந்து குழந்தைங்கள்லேயும் பாதிக்கலாம். அது பேர் வந்து JRA, ஜுவனைல் ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ். அந்த கண்டிஷன் வந்து பல மூட்டுகளில் வலிக்கும், அதில் முழங்காலும் சேர்த்து வலிக்கலாம்.
குழந்தைங்க வந்து கொஞ்சம் ஒரு ஈஸியாக டயர்டாயிருவாங்க, கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இல்லாத மாதிரி இருப்பாங்க, அங்கங்கே வலிக்குதுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க, காலில் எழுந்திரிச்சுனே வலிக்குதும்பாங்க. அதாவது ஃபேமிலியில் ஹிஸ்ட்ரி இருக்கலாம், வேறு யாருக்காவது கூட வலி இருந்திருக்கலாம். அப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா இது அதுக்கான தேவையான பிளட்டு ரத்த பரிசோதனைகள் செஞ்சோம்னா நம்ம அது ஜுவனைல் ருமட்டாய்டான்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படி இருந்தால் கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் மெடிசின் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், மாத்திரை மருந்துகளில் அதை கண்ட்ரோல் பண்ணிடலாம், அந்த ஜுவனைல் ருமட்டாய்டு சரி பண்ணிட முடியும். இன்னொரு கண்டிஷன் இருக்குது, ருமேட்டிக் ஃபீவர் அப்படின்னு சொல்லிட்டு. ருமேட்டிக் ஃபீவர்னால் ஏதோ ஒரு ஸ்கின் இன்ஃபெக்ஷன் இல்லைன்னா சளி இருமல், த்ரோட் இன்ஃபெக்ஷன், ஃபெரிஞ்சைட்டிஸ் அந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் அந்த கிருமி வந்து பரவி மற்ற பகுதிகளுக்கு போய் மூட்டுகள், ஈவன் ஹார்ட்டில் கார்டைட்டிஸ்ன்னு வரலாம், ருமேட்டிக் ஃபீவர் வரலாம். இதுவும் ஒரு கண்டிஷன். அதனால் அந்த மாதிரி ஒரு ஜுரத்தோடு இருக்குனாலே, நீ பெயின்னாலே ஆப்வியஸ்லி நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இதெல்லாம் இன்ஃபெக்டிவ் அண்ட் இன்ஃப்ளமேட்ரி. அடுத்த ஒரு கேட்டகரி பார்த்திங்கன்னா கஞ்சனிட்டல் ப்ராப்ளம்ஸ். கஞ்சனிட்டல்னால் பிறக்கிறப்பவே கால் வந்து வளைவோ, அந்த கஞ்சனிட்டல் டிஸ்லொகேஷன் ஆஃப் நீ அப்படிலாம் இருந்தால் அது நம்மளுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். நல்லா தான் சார் நடந்துட்டு இருந்தால் எல்லாம் நல்லா இருந்துச்சு, திடீர்னு இப்போ கொஞ்சம் நாளாக ஒரு மாதிரி வலிக்குதுன்றாங்க, இல்லை கால் மடக்கி நீட்டினா டக்குன்னு சவுண்டு கேட்குது, அந்த ஒரு சைடில் மட்டும் வலிக்குதுன்றாங்க. அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா காமனாக வந்து டிஸ்காய்டு மெனிஸ்கஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. இப்போ மெனிஸ்கஸ் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லலாம் கூட மெனிஸ்கஸ் பற்றி நிறைய பேசியிருக்கேன். மெனிஸ்கஸ்ங்கிறது ஒரு அரைவட்ட நிலா மாதிரி இருக்கும். அது வந்து ஆரம்பத்தில் குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்கப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல்லாக ரவுண்டாக தான் இருந்திருக்கும். அது வளர வளர என்ன ஆயிரும்னா அந்த பாதியை வந்து அது ரிசார்ப்ஷன் பாதி போயிடும், ஒரு அந்த சைடில் இருக்கிறது மட்டும் ஒரு பாதி நிலா மாதிரி தான், பௌர்ணமிக்கும் பாதி இதுக்கும் இருக்க மாதிரி ஆரம்பத்தில் ஃபுல்லாக இருந்து அப்புறம் குறைஞ்சிரும். அப்படி குறையாமல் அந்த மெனிஸ்கஸ் வந்து ஃபுல் ரவுண்டாகவே இருந்ததுன்னா அவங்க வந்து நடக்கிறப்ப கொஞ்சம் ஒரு மைல்டு பயோமெக்கானிக்ஸ் ஆல்ட்ரேஷன்ஸ் இருக்கலாம். நடக்கிறப்ப ஒரு காலில் அந்த மெனிஸ்கஸ் அதிகமாக கொஞ்சம் ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுறதுனால லோடு அங்கே போகாமல் இன்னொரு சைடு போய் அந்த மாதிரி சின்ன மாற்றங்கள் இருக்கிறதுனால டிஸ்காய்டு லேட்ரல் மெனிஸ்கஸ் இருந்தால் அறிகுறிகள் தெரியலாம். அதுலேயே 2-3 டைப் இருக்குது. ரிஸ்பர்க் கிளாசிஃபிகேஷன் சொல்லிட்டு எந்தெந்த டைப்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதில் ஒரு கொஞ்சம் அதிகமான பாதிப்பு இருக்க மாதிரி வெரைட்டியாக இருந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கு வலி வரலாம். அது அந்த டைப்பை பொறுத்து எம்ஆர்ஐ மூலமாக அது எந்த டைப்போ அதை பொறுத்து அது ஆப்ரேஷன் எதுவும் தேவையா இல்லை சர்ஜரி இல்லாமல் சரி பண்ண முடியுமான்றதை அது நம்ம நிர்ணயிக்கப்படுது. இன்னொரு கண்டிஷன் இருக்குது, பிளைகா சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு. பிளைகா சிண்ட்ரோம்ன்றது அதுவும் இதே மாதிரி தான், கஞ்சினட்டெல்லாம் குழந்தை வளர்கிற டயத்தில் அந்த எலும்புங்களுக்கு நடுவில் இருக்கிற ஜவ்வு வந்து மூட்டுக்குள்ளே இருக்கிற ஜவ்வு வந்து கொஞ்சம் அதிகமாகவோ இல்லை வந்து அது ஒரு நார்மல் பொசிஷனில் இல்லாமல் மாறி இருந்தாலோ மடக்கி நீட்டுறப்ப அது நடுவில் போய் கொஞ்சம் உரசுறதுனால அந்த பிளைக்காங்கிறது ஒரு சைனோவியம், அந்த உள்ளே இருக்கிற தசை தான் இது, அது வந்து இரிட்டேட் பண்ணி பெயின் கொடுக்கலாம். இதெல்லாம் மோஸ்ட்லி ஃபிசியோதெரப்பி அந்த கொஞ்சம் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸில் சரியாயிடும். இன்னொரு கண்டிஷன் இருக்குது, ரொம்ப முக்கியமான கண்டிஷன். இது வந்து பார்த்திங்கன்னா பெட்டலார் டிஸ்லொகேஷன். அந்த சின்ன எலும்பு, சிப்பி எலும்பு இருக்குல்ல, இந்த மாதிரி இந்த சிப்பி எலும்பு இருக்கிறது வந்து இது இப்படி சைடில் விலகிடுறது, திருப்பி வரும், திருப்பியும் அப்படி எதாவது பண்ணால் இப்படி மடக்கி நீட்டுறப்ப பார்த்திங்கன்னா டக்குன்னு இப்படி விலகிடும், அப்புறம் திருப்பி வரும். ஸோ இந்த கண்டிஷன் வந்து இதுவுமே வந்து ஒரு வளர்கிறப்ப வந்து எலும்புகள் வந்து தேவையான கரெக்டான பொசிஷனில் வளராமல் கொஞ்சம் அப்படி முன்ன பின்ன வளர்ந்துருந்ததுன்னா இந்த மாதிரி வரலாம். அடிபட்டும் வரலாம், ஒரு சிலருக்கு அடிபட்டு வரலாம், ஒரு சிலருக்கு காலில் ஏதாவது பிரச்சனை அதனால் கால் வளைஞ்ச சிடிவி மாதிரி கால் வளைஞ்சிருக்கும், அந்த குழந்தைங்களுக்கு மசில்ஸ் பேலன்ஸ் இருக்காது, இல்லை முழங்காலே ஒரு அந்த நாக் நீஸ் மாதிரி இருக்கும், அதனால் வந்து அந்த ஒரு புல் கரெக்டான டைரெக்ஷனில் இருக்காது. மல்டிபிள் ரீசன்ஸ்னால இந்த எலும்பு சைடில் விலகிற பிரச்சனை இருக்குது குழந்தைங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் பார்த்தே ஆகணும். இல்லைனா அவங்க அடல்ட்டு வளர வளர அது இன்னும் தப்பாக வளர்ந்துட்டே போகும். அப்புறம் வந்து அது கண்டிப்பாக சர்ஜரி பண்ணுற ஸ்டேஜுக்கு போயிடும். ஸோ ஸ்டார்டிங்லேயே கண்டுபிடிச்சா அது கொஞ்சம் கரெக்டான சில பிரேசஸ் மாதிரி போட்டு ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ்லாம் பண்ணி அதை சரி பண்ணிட முடியும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம குழந்தைங்களில் வர்ற இஷ்யூஸ். ஓவர் யூஸ்னால் வர்றது ஆஷ்குட் ஷாட்லஸ் டிசீஸு, அப்புறம் ஆஸ்டியோகாண்ட்ரைட்டிஸ் டெசிகன்ஸ், அப்புறம் நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சின்னு பார்த்திங்கன்னா காமனாக ரிக்கெட்ஸ், அனீமியா, அப்புறம் இந்த மாதிரி இன்ஃப்ளமேட்ரிக் அண்ட் இன்ஃபெக்டிவில் செப்டிக் ஆர்த்தரைட்டிஸோ டியூபர்குலோசல் ஆர்த்தரைட்டிஸ், இல்லைனா ருமேட்டிக் ஃபீவர், இல்லைனா ஜுவனைல் ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ். அதுக்கப்புறம் இப்போ இந்த கடைசியாக சொன்னது பிறவியிலேயே வர்றது டிஸ்காய்டு மெனிஸ்கஸ் அல்லது இந்த பிளைகா சிண்ட்ரோம், இல்லைனா பெட்டலார் டிஸ்லொகேஷன். இந்த மாதிரி காரணங்கள்லாம் ப்ராடாக இப்போ நீங்கள் டாக்டர்ஸ் அப்ரோச் பண்ணுறீங்கன்னா அவங்க எல்லாமே இதை மனசில் வச்சுப்பாங்க. இந்த குழந்தைக்கு சொல்கிற அறிகுறிகளை வச்சு என்னவா இருக்கும், அதுக்கு தகுந்தமான டெஸ்ட்டு தேவையான அதெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. இதை தவிர ஒரு சில கண்டிஷன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக நடக்கிறது வந்து போன் டியூமர்ஸ், கேன்சர், போன் கேன்சர்ஸ்.
போன் கேன்சருமே வந்து முழங்காலை சுற்றி வர தான் ரொம்ப காமன், அதுவும் குழந்தைங்களில் தான் ரொம்ப காமன். அதனால் இது வந்து யாருக்கு வருதுன்னே வர தெரியாது, அது ஃபேமிலியில் வருன்ற மாதிரி கிடையாது. மற்ற இதுனா கூட ஒரு சில கேன்சர்ஸ் ஃபேமிலியில் யாருக்காவது இருந்தால் வரும், இது போன் கேன்சர்ஸ் அப்படி கிடையாது. எதனால் வருதுன்னே இன்னும் நிறைய தெரியல. ஆனால் இதுவுமே முழங்காலுக்கு மேலே இல்லை முழங்காலுக்கு கீழே குழந்தை லேசாக வலிக்குதும்பாங்க. நம்ம வந்து சரி பார்ப்போம், இல்லை மேபி எக்ஸ்ரே கூட ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு ஒரு மாதத்துக்குள்ளே எக்ஸ்ரே கூட தெரியாது, ஆனால் அப்புறம் அப்படியே வலி தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது, அப்புறம் தான் தெரியும் எக்ஸ்ரேலேயே பாதிப்பு இருக்கிறது. ஸோ இதுவுமே ரொம்ப ரேர் தான், யாராவது லட்சத்தில் ஒருத்தருக்கு வரும். ஆனாலும் இதுவும் ஒரு மனசில் வச்சுக்க வேண்டிய ஒரு கண்டிஷன் தான் போன் கேன்சர்ஸு. பெரிய லெவல் கேன்சர் ஆஸ்டியோசார்கோமா மாதிரி பெரிய கேன்சர் இல்லைனா கூட சின்னதாக கூட சின்ன எலும்பு கட்டி கூட வரலாம், அது வந்து பயப்பட தேவையில்லை. பெரிய கேன்சர்னால் அது நம்ம பயப்படணும். சின்ன எலும்பு கட்டி அது என்ன மாதிரி எக்ஸாஸ்டோசிஸ்ன்னு சொல்லிட்டுருக்கு, ஆஸ்டியோகாண்ட்ரோமா, அதெல்லாம் வந்து மைல்டான ப்ராப்ளம் தான். அது ஏதாவது நம்மளுக்கு என்ன தொந்தரவு கொடுக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணால் போதும். பட் அதுவுமே நம்ம தெரிஞ்சுக்கணும், இதுதான் எதனால் வலி தொந்தரவுன்றது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. காண்ட்ரோபிளாஸ்டோமான்னு கூட இன்னொரு கண்டிஷன் இருக்குது, அதுவுமே அடலசன்ட் ஏஜ் குரூப்பில் தான் வரும். 14, 15, 16 வயசில் வளர்கிற குழந்தைங்கள தான் அந்த மாதிரி ஒரு இதுவும் வரும். ஸோ இது எல்லாமே குழந்தையோட ஃப்யூச்சரை பாதிக்கிற மாதிரி இஷ்யூஸ்ன்றதுனால முழங்கால் வலி ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு மேலே குழந்தைங்க சொல்கிறாங்கன்னா அதை நம்ம உதாசீனப்படுத்தாமல் அலட்சியமாக விடாமல் கொஞ்சம் ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் பண்ணுறது கட்டாயம். ஸோ இது மாதிரி யாராவது உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் இதை எடுத்து சொல்லுங்கள். இது மாதிரி சும்மா நீங்களாக கட்டு போடுறது, இந்த வீட்டில் வீட்டு வைத்தியம் பார்க்குறது பண்ணாமல் ஒரு தடவை எலும்பு சம்மந்தமான டாக்டரை அருகி பார்த்துக்கிறது நல்லது. தேங்க்யூ.